டிசம்பர் 19. நாம் கிறிஸ்துவின் சிலுவையோடு நம்மை அடையாளம் காண வேண்டும். பாளையத்தை விட்டு வெளியே புறம்பே அவரிடம் நாம் செல்ல கடவோம். இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அவருடைய சிலுவையோடு நாம் நம்மை அடையாளம் காண வேண்டும். அவர் எங்கே சிலுவையில் அறையப்பட்டாரோ வெளியே அங்கே நாம் செல்ல வேண்டும். இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் 2 காரியங்களுக்கு இடமில்லை. ஒன்று, நம் சுயத்தை பிரியப்படுத்தும் விஷயங்களுக்கு இடமில்லை. இரண்டாவது, இவ்வுலகத்தை பிரியப்படுத்தும் காரியங்களுக்கும் இடமில்லை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனத்தை வாசிக்கிறேன். சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவர்களுடைய இலச்சையே. அவர்கள் பூமி கடத்தவர்களையே சிந்திக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று வெறுமனவே தங்களை அழைத்துக் கொண்டவர்களை குறித்து பவுல் இங்கே எழுதியிருக்கிறார். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று இவர்கள் தங்களை அழைத்துக் கொண்டாலும் இவர்கள் சிலுவையின் எதிரிகளாய் இருக்கிறார்கள். இவர்கள் உலகத்தின் காரியங்கள் மீதே தங்களுடைய மனதை பதித்திருக்கிறார்கள். அதன் ஆசை இச்சைகளுக்கே இவர்கள் தங்களை விட்டு கொடுத்து இணங்கி இருக்கிறார்கள். சுயத்திற்கும் மாம்சத்தின் ஆசை இச்சைகளுக்கும் மறிக்க வேண்டும் என்ற சிலுவையின் கோட்பாட்டை இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றவில்லை. இன்று சபையில் கூட கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்று பலரும் தங்களை குறித்து சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் இவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை நிராகரிக்கிறார்கள். இவர்களுடைய முடிவு மகா பேரழிவாகத்தான் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையோடு நம்மையும் நம் மாம்ச இச்சைகளையும் அறிந்து கொள்வதன் மூலம் இவ்வுலகத்தை பிரியப்படுத்தும் வாழ்க்கை முறைக்கு இடமளிக்க நாம் மறுக்கின்றோம். விசுவாசிகள் என்று வெறுமனே தங்களை அழைத்துக் கொள்கிறவர்களுக்கு யாக்கோபு இந்த கடுமையான எச்சரிப்பின் வார்த்தைகளை எழுதியிருக்கிறார். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாராக எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு இவர்களை விபச்சாரரே என்று அழைக்கிறார். கிறிஸ்துவின் மணப்பெண்ணாகிய சபையிடம் ஆவிக்குரிய அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். மணப்பெண் இயேசு கிறிஸ்துக்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தவளாய், தன் இருதயத்தில் இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே இடமளித்தவளாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை இவ்வுலகத்தின் மீது வைத்த அன்பினால் ஊடுருவப்படும் என்றால் நாம் ஆவிக்குரிய வேசிகளாய் இருப்போம். நம் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் வாழ மாட்டோம். இவ்வுலகத்திற்கு நண்பர்களாய் நாம் வாழ்வோம் என்றால் நாம் ஆவிக்குரிய வேசித்தனம் செய்கிறோம் என்று அர்த்தம். நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இந்த உலகத்தை பின்னே தள்ளிவிட்டு உம்மை நோக்கி வரும்படி நீர் என்னை அழைத்திருக்கிறேன். உமக்கு நன்றி. சிலுவையின் கோட்பாட்டை என் வாழ்க்கையில் பின்பற்றுவேன் என்று நான் அறிக்கை செய்கிறேன். என் சுயத்திற்கும் என் மாம்சத்தின் ஆசை இச்சைகளுக்கும் மரித்தவனாய் நான் வாழ்வேன். பாளையத்துக்கு வெளியே புறம்பே அவரை நோக்கி நான் செல்கிறேன். ஆம்.